தோனி தான் இந்த தோல்வியெல்லாம் காரணம். சென்னை சூப்பர் கிங்ஸின் இந்த நிலைமைக்கு தோனி தான் காரணம். சிஎஸ்கேயின் இன்னும் ஒரு கோ ஓனர் தோனி, அது எல்லோருக்குமே தெரியும். 3-4 வருடமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரசிகர்கள். நல்ல கேப்டன், இப்படியெல்லாம் நல்ல பெயர் பெற்ற ஒருவர் தன்னுடைய அணியை பார்க்காமல் இருப்பது. 6 போட்டி இருக்குது. இப்போ வந்த 6 போட்டியும் வெற்றி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் ஒன்றும் தோனி 2010-11 இருந்த ஃபார்முலையும் இல்லை. கிண்ணம் வெல்றதுக்கான தகுதியுள்ள அணிகள்ல ஆர்சிபி உண்டு. இந்த முறை சொல்ல முடியாது. இந்த முறை முதல் தடவையா பஞ்சாப் கிண்ணத்தை வெல்ல வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிச்ச அணியில 6 அணியுமே இப்படி 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 இப்படி. இன்னைக்கு ஐபிஎல் என்ன போட்டிகள் இருக்கு? டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி. ரைட். இந்த ஆர்சிபி அணி நாம இந்த ஐபிஎல் தொடங்கும் போது எந்த மனநிலையில இருந்தோமோ அதே மனநிலையில இருக்கணும். இப்போ கரண்ட் சாம்பியன்ஸ், எந்த கதையும் இல்ல, பலமான அணி. விராட் கோலி ஓட்டங்களை அள்ளி குவிச்சுட்டே இருக்கிறார். டீம் பேலன்ஸ், வெல் பேலன்ஸ். இப்ப இதுவரையும் 7 மேட்ச்ல 5 வின், 2 தான் லாஸ்ட், 10 புள்ளிகள். இந்த அந்த கிட்ட கிட்ட இந்த தெரியுது கோடுன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. கிண்ணம் வெல்றதுக்கான தகுதியுள்ள அணிகள்ல ஆர்சிபி உண்டு. இந்த முறை அங்கால மெட்ட டீம் ஒன்று இருக்குதே, பஞ்சாப் அடிதான். ரெக்கார்ட் வேற 265. எப்படி போட்டாலும் யார் போட்டாலும் சுழட்டி. எனக்கு சில நேரங்கள்ல சொல்ல முடியாது. போன முறை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் இருந்தது. இந்த முறை பஞ்சாப் எப்படி இருக்கோ அதை பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்ப சொல்ல முடியாது. இந்த முறை முதல் தடவையா பஞ்சாப் கிண்ணத்தை வெல்ல வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த ரெண்டும். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேக் டு ட்ராக். பேட் கமின்ஸ் கேப்டனா வந்த வரத்திலேயே வெற்றி. அந்த அணி ஒன்று திடீர்னு திருப்பி அவர்களுக்குள்ள ஒரு வேகம் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு வீழ்ச்சி, பெரிய வீழ்ச்சி. வந்ததுல இருந்து நாங்க பார்த்ததுல இருந்து எந்த தோல்வியும் இல்லாம இப்ப வீழ்ச்சி தான். அடுத்தடுத்து தோக்குறாங்க, வெல்றாங்க. அந்த நிலையில தான் சூரியவன்சி செஞ்சுரி அடிச்சு தோத்தாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலைமை ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்திருக்குது. மிச்ச அணியில 6 அணியுமே இப்படி 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 இப்படி. இன்னைக்கு நடக்க போற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், இது 2 அணியையும் அப்படி பார்க்கும்போது எந்த அணிக்கான பலம் இருக்கு, அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு? கடைசியா விளையாடி 5 போட்டிகள்ல ஒரு போட்டி நடுவுக்குள்ள, முதல் 2 தோல்வி, கடைசி 2 தோல்வி, நடுவுக்குள்ள ஒரு வெற்றி தான் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த டேவிட் மில்லர் 2 6 அடிச்சு வெண்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு திருப்பி 2 மேட்சும் தோல்வி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. இன்றைக்கும் தோல்விதான். நான் தான் சொல்ல வந்தேன். இவங்க வெல்லுற மேட்சும் எல்லாம் அப்படி மட்டுமட்டா, தோக்குற மேட்சும் எல்லாம் மட்டுமட்டா. நம்மாக்கெல்லாம் ஸ்ரீலங்கா டீம் தான் அப்படியே. நேற்று போட்டி 2 போட்டி நடந்தது. சூப்பர் ஓவர் அப்பாடாண்டு கேகேஆர் அடுத்தடுத்து 2 போட்டியில வெற்றி பெற்றாங்க. சூப்பர் ஓவர் வரைக்கும் மட்டும்தான். சூப்பர் ஓவர்லயும் அதுலயும் இந்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இருக்குதானே, நாங்க தோற்றுத்தான் போவோம்னு அடம்பிடிச்சு தோக்குற மாதிரி. அது ஒரு என்ன செய்ய, அது கைவிடப்பட்ட அணி. ஒரு டெக்னிக்கல் மூவ் இல்ல, ஒரு சரியான விஷயங்கள் இல்ல. ஜஸ்டின் லேங்கர் பயிற்றுவிப்பாளர், ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர், அவர் இருந்தும் கூட நல்ல முடிவுகள் இல்ல. இலகுவாக நேற்றைய தினம் தெரிஞ்சது. முதல்ல வென்றிருக்கலாம். நிக்லஸ் பூரான் 3 தரம் டக் அவுட் ஆகிருக்கிறார் ஐபிஎல்லையே சூப்பர் ஓவர்ல. அதிலும் பார்க்க அவருக்கு தான் சுனில் நாராயண் மெய்டின் ஓவர் போட்டு ரெக்கார்ட் வச்சிருக்கிறார். அப்படியான ஒரு பேட்ஸ்மேன் அனுப்புறாங்க. இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? சாதாரண குடிமகனுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்றது அது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான அணியா மாறி இருக்கு. இந்த முறை துரதிருஷ்டவசமான அணி லிஸ்ட்ல நிறைய அணிகள் இருக்கு. இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸே அந்த அணிக்கு வந்துட்டு அந்த ஏரியாவுல வந்துட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று சொந்த மைதானத்தில் சூனியம் வைத்தது போன்று தோற்றது. சாய் சுதர்ஷன், சென்னையின் வீரர், சொந்த மைதானம். இனி வேற சொல்லவா வேணும்? ரைட். நீங்க என்னதான் சென்னை என்று சொன்னாலும் உங்கள் வீரர் உங்களிடத்தில் வைத்து அடித்து விட்டு போயிருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் தோனி தான் இந்த தோல்வியெல்லாம் காரணம். சென்னை சூப்பர் கிங்ஸின் இந்த நிலைமைக்கு தோனி தான் காரணம். என்ன அப்படி சொல்றீங்க? தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படியே கடவுள் போல் நம்பிக்கொண்டிருக்கின்றது. இன்னமும் தோனி, நான் 2008-2009 இந்திய அணியை பொறுப்படுத்த வேளையில் என்ன சொன்னார்? இளையவர்கள் தேவை, 2020 ஃபார்மேட் ஃபாஸ்டாக இருக்க வேண்டும், களத்தடுப்பு முக்கியம், எந்த அளவு நல்ல பேட்ஸ்மேனா இருந்தாலும் வேகமாக செயல்பட வேண்டும், இப்படி விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நேற்று தகவல் வந்திருக்குது, மீண்டும் அவர் இன்ஜர்டாம், செகண்ட் இன்ஜர்ட். பிராக்டிஸ்ல போகும்போது இன்ஜர்ட் வரும் கோச் சொல்கின்றார். ஆனா தோனி இன்னும் விளையாடுவதற்கு விருப்பமாக இருக்கின்றார் என்று கோச் ஸ்டீவன் பிளெமிங் சொல்கின்றார். சிஎஸ்கேயின் இன்னும் ஒரு கோ ஓனர் தோனி, அது எல்லோருக்குமே தெரியும். அப்ப சந்துரு, அந்த 2008-2009 இந்திய அணி எடுக்கின்ற போது சொன்ன அந்த விஷயத்தை தோனி இப்ப கடைபிடிக்கவில்லை என்றது என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது அதை கடைபிடித்திருக்க தானே வேணும். சரி, சென்னை என்று வந்தாலுமே ஒரு அணி தானே, அந்த அணி வெல்ல வேண்டும். தொடர்ந்து தோல்விகள், 3-4 வருடமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரசிகர்கள். எனவே அதில் தோனி ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும்.
அதே போன்று அணியை சரியாக அதற்குள் உரிய வீரர்கள் யார் யார் என்ற எந்த விதமான விஷயங்களும் இல்லை. மிக சிறப்பான முறையில் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவர், நல்ல கேப்டன், இப்படியெல்லாம் நல்ல பெயர் பெற்ற ஒருவர் தன்னுடைய அணியை பார்க்காமல் இருப்பது அவர்லானே குற்றம், அவர்லானே பிள்ளை. மிக மோசமான நிலைக்கு இந்த சீசன்ல ஐபிஎல்ல பார்க்கப்படுற அணி சென்னை தான். இல்ல, முதல்ல ஜடேஜாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தார். ஜடேஜா சொதப்பி கொண்டிருக்க நடுவில் தானே திருப்பி கேப்டன்ஷிப் எடுத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு 2 வருஷமா ருத்ராஜ் கைக்கூட கேப்டன் ஒன்றுமே நடக்கல. இந்த முறை சஞ்சு சாம்சன் வந்தார். சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு விளையாட போறாங்கன்னு பார்த்தா இல்ல, ருத்ராஜ் கைக்கூட் தான். தோனி விளையாடுவார் என்ற பூச்சாண்டி காட்டப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியில் இன்ஜர்ட் என்ற அறிவிப்பு வந்தது. இப்ப திருப்பியும் இன்ஜர்ட். இப்ப கிட்டத்தட்ட அவர் ஃபுல் சீசன் விளையாட மாட்டார். இனி விளையாடியும் 6 போட்டி இருக்குது. இப்ப வந்த 6 போட்டியும் வெற்றி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் ஒன்றும் தோனி 2010-11 இருந்த ஃபார்முலையும் இல்ல. அப்படி பார்க்கின்ற வேளையில் அணியின் மீள் கட்டுமானத்தை சரியான முறையில் உருவாக்க தவறியது தோனி தான். அணியின் சிரேஷ்ட வீரராக, அணியின் இன்னும் ஒரு உரிமையாளராக, ஒரு நல்ல முன்னாள் தலைவராக தோனியின் மீதுதான் இது முழுக்க குற்றம். பெரிய அளவான குற்றச்சாட்டு தோனி மேல முன்வைக்கப்படுது. ரசிகர்கள் இன்றைக்கு கூட தோனி வந்தா இந்த போட்டியை வெல்லலான்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. ரசிகர்கள் அந்த மாதிரி தோனியை பார்த்து பழகிட்டாங்க. ரசிகர்களுக்கு இன்றைக்கு இப்ப சச்சின் தான் எப்பவும் கடவுள்னு சொல்கின்றவர்கள் இன்றைக்கு சச்சின் வந்து விளையாடினாலும் 50 வயதை தாண்டி ரசிப்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போட்டியின் முடிவுகளை மாற்ற, போட்டியில் விஷயங்களை மாற்ற அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்தார்கள், அதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனக்கும் தோனி ஃபேவரட், எனக்கு விருப்பம், நிறைய தோனியை விருப்பம். அதான் தோனியோட பல விஷயங்களை எடுத்தால் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம், தோனியை பற்றி நல்ல விஷயங்களை கதைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் மறுபக்கம் என்றது இங்கே பார்க்க வேண்டும். ரைட். இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு போயிருக்கிறது நம்ம சென்னை. மும்பை அணி என்ன நடக்குது, இவங்களோட நிலைமை என்ன, அதை பற்றி தனியா பேசணும். பெரிய சம்பவம் இருக்கு. இந்த அளவு மட்டும் இல்ல, இப்ப 2-3 வருஷம் ஒட்டுமொத்த சம்பவங்களும் இப்ப நிறைய எதிரொலியா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மும்பை இந்தியன்ஸ், இந்த அம்பானி குரூப், இவங்க தானே அம்பானி குரூப் தானே இதுல ஓனர்ஸ். இவங்களை பற்றி எல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கின்றது. அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்னைக்கு சொல்லுங்க, யாரு வெல்ல போறாங்க? நம்ம ராயல் சேலஞ்சர்ஸா? நாங்க 2 பேரும் சொல்லிட்டோம், கதையே இல்லைன்னு சொல்லிட்டோம். நீங்க சொல்லுங்க, யார் வெல்ல போறாங்க?